Hi friends, welcome to Tamil Samayal. இன்னைக்கு நம்ம ரெசிபில ரொம்ப சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் செய்ய போறோம். மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ். நிறைய வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து செய்யறதால நமக்கு ஹெல்த்தியான ரைஸும் கூட இது. அப்படியே ஹோட்டல் சுவையில செய்ய போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. சும்மா ஒரு வத்தல் கூட வறுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப சூப்பராக காம்பினேஷன் ஆகும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம சாம்பார் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் துவரம்பருப்பு ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சு ஒரு விசில் விட்டு வேக வச்சிருக்கிறேன். இதே டம்ளர்ல 1/4 டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன். இப்போ 1/4 டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன். 3/4 டம்ளர் பருப்பு துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் அரிசி. நீங்க பச்சரிசி சாப்பாட்டு அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி இதில் ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி, 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்புலேயே ஒரு 1/2 டம்ளர் இருக்கும், அதனால ஒரு 1/2 டம்ளர் கம்மியாக ஊற்றிக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். ரெண்டுத்தையுமே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அப்போதான் நமக்கு குழைவா சாதம் நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்போ அரிசியை சேர்த்துட்டோம். சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 5 சாம்பார் வெங்காயம், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்ப இது வெந்துட்டு இருக்கட்டும். இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். அந்த பொடியை ரெடி பண்ணிடலாம். இப்போ அந்த பொடி செய்யறதுக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய், சின்ன சைஸா இருக்குது, நான் 6 எடுத்திருக்கேன். ஒரு 6 காஷ்மீரி சில்லி மிளகாய். இது வந்து கலருக்காக நான் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி இல்லைனாக்கா 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இது காரம் இருக்காது, அதனால 6 எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனை விட குறைவா வெந்தயம். இப்போ இதை வறுத்துக்கலாம். எண்ணெய்லாம் சேர்க்க தேவையில்லை, அப்படியே வறுத்துக்கலாம். அவ்வளோதான், இது வறுபட்டுச்சு. ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை கருவேப்பிலைனாக்கா கொஞ்சம் முன்னாடியே சேர்த்து வறுத்துக்கோங்க. இது ஆறட்டணும், நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. இந்த பொடியை நீங்கள் எக்ஸஸாக செய்து வச்சுட்டாலும் நம்ம ஆர்டினரி சாம்பார், டிஃபன் சாம்பாருக்கெலாம் போட்டாக்கா ரொம்பவும் அந்த ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட் வரும் நமக்கு. இப்போ இது ஆறட்டும். இப்போ பொடி பண்றதுக்கு அது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாய், ஒரு 10 போல சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், சேர்த்து இதை வதக்கிடலாம்.
தக்காளி 3 தக்காளி, இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம காய்கறி எல்லாம் இப்போ சேர்த்துடலாம். இதுக்கு நான் வந்து கேரட்டு, பூசணிக்காய், நீங்கள் எந்த பூசணி ஒன்றாலும் எடுத்துக்கலாம். சாம்பல் பூசணி, மஞ்சள் பூசணி எதை ஒன்றாலும் எடுத்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, உங்களுக்கு விருப்பப்பட்ட காயை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. 2 தீலையும் போடுறதால நமக்கு அதிகமாகிடக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனை விட குறைவாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காய பொடி. நீங்கள் அரைக்கும் போதே பெருங்காயம் போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருவோம். காரத்துக்கு நம்ம வேற எதுவும் சேர்க்க தேவையில்ல. வறுத்து நம்ம பொடி அரைச்சிருக்கிறோம், அந்த காரமே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான், இது வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ காயெல்லாம் வெந்துட்டு இருக்கும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதுல புளி கரைசல், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன், கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷு பட்டாணின்னு வச்சு நான் அப்படியே சேர்த்துக்கினேன். நீங்கள் உலர்ந்த பட்டாணின்னாக்கா அரிசி பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதிலே போட்டுக்கலாம். இதில் பட்டாணி போடணுன்ற அவசியம் இல்லை, ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். டபுள் பீன்ஸு, சோயா பீன்ஸு, பட்டாணி, வேர்க்கடலை, இது 4த்தில் எது போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். புளியுடைய பச்சை வாசனை போட்டோம், ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கொதிச்சிச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் சாதம் வெந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துடலாம். இப்போ விசில் எடுத்துடலாம். பாருங்க, நல்லா வெந்துட்டு இருக்கு. அவ்வளோதான். இப்போ இதில் இந்த காய்கறி, வேக வச்ச காய்கறியை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொத்தமல்லி, கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் நெய். நீங்கள் நெய்லியே கூட தாளிக்கலாம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறைய நெய் சேர்க்க வேணான்ட்டு கடைசியாக சேர்க்குறேன். நீங்கள் சாம்பார் பொடி வந்து ரெடி பண்ண முடியலனாக்கா கடையில் கூட வாங்கி சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். நமக்கு சூப்பரான ஒரு ஹோட்டல் சுவையில், ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையில் நமக்கு சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி அளவும் நல்லா கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் லேட்டாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரினாக்கா தண்ணி வந்து இழுத்துக்கும். கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆற ஆற கெட்டி தன்மையாக ஆகிடும் இது. இப்போது நம்ம நெய்லாம் போட்டு கொத்தமல்லி போட்டிருக்கோம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி செய்து பாருங்கள். இதே அளவுகளோட சேர்த்து செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.